ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும், இதுதான் மெயினாக பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல. குறிப்பாக எல்லாருக்குமே உங்களுடைய நட்சத்திரம் ராசி தெரியும். ஆனால் நம்ம இங்கே பார்க்குறது லக்ன பலன் மட்டுமே. உங்கள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு லக்னம் தெரியுது, நிறைய பேருக்கு லக்னம் தெரியல. முதல்ல நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நம்முடைய கடைசி வரைக்கும் நம்மளை இயக்குவது லக்னம் மட்டுமே. அதனால தான் நம்ம லக்ன பலனை இப்போ பார்க்குறோம். அந்த அடிப்படையில் சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு கிரகங்களால் இந்த மாதம் ஏதாவது நன்மை உண்டா அல்லது ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதிலேருந்து மீண்டு வருவதற்கான வழிபாடு என்ன, இதை தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதம் உங்கள் லக்னத்திலே செவ்வாய் கேது இருக்குது. உங்கள் லக்ன அதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஆக இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஆசைப்படுறீங்க, உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இல்லையான்னா அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் ராசியில் செவ்வாய் கேது இருக்கிறது உங்களுக்கு தைரியத்தை, தன்னம்பிக்கையை கொடுக்கும். நீங்கள் யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படின்னு பார்க்குறோம். வருமானங்கள் இருக்குது, அதற்கு மேலே செலவுகள் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் பெரிய லெவலில் இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா கண்டிப்பாகும். அதுலேயும் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. வாழ்க்கையில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். நல்லா இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்க அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க. உறவுகளால் உங்களுக்கு இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நன்மை. அதுக்கப்புறம் உறவுகளால் பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லை, எளிய சகோதர சகோதரிகளாலும் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நன்மைகள். அப்புறம் அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. இந்த மாதம் எதிர்பாராத பயணத்தால் நன்மை இதுவும் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் நீங்கள் எவ்வளோக்கு சோசியல் மீடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அல்லது அதை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. 3ஆம் இடம் பப்ளிசிட்டி, பாப்புலாரிட்டி. அது மட்டும் இல்லை, எல்லா விதமான கம்யூனிகேஷனையும் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் நிறைய அவங்களை டெவலப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்கள நம்பிக்கையாக முழுமையாக அவங்க மேலே வைங்க. அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, லேண்டு அல்லது கட்டடம் அல்லது வீடு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இது அத்தனையுமே வாங்குவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு பெரிய லெவலில் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பரவாயில்லை. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது எல்லாமே நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சனி பகவான் 8ஆம் இடத்துல கோச்சாரத்தில் இருக்கிறது. வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், மனக்குழப்பங்கள், குறிப்பாக நீங்கள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இது அத்தனையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ வேலையே இல்லாமல் இல்லை. ஆனால் ஏன் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடத்தையும் குரு பகவானும் பார்க்குறாங்க 5ஆம் இடத்தை. இந்த 5ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு, அல்லது எவ்வளோதான் நீங்கள் உழைச்சாலும் உங்களுக்கான ரெக்கக்னிஸ் இல்லாத சூழ்நிலைகள், அல்லது உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு பேராகிறதுக்கான வாய்ப்புகள், இதை தான் இந்த மாதம் அதிகமாக செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் கிடைச்ச வேலையை தக்க வைங்க. நீங்கள் எந்த சர்வீஸ், கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டர், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்ன் எதில் ஒர்க் பண்ணாலும் இது விஷயத்தில் நீங்கள் அலர்ட்டாக இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலையில். ஸோ இருக்கக்கூடிய கொலீக் சப்போர்ட் பண்ணுவாங்க, சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பெற்றுங்க. நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அதில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்க வேண்டாம். இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டோ எதையுமே விட்டுருங்க. ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதம் இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனம் செலுத்துங்க.
கிரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ அவங்களுக்கு நோயுடைய தன்மை அதிகரிப்பதுக்கு அக்ரேவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஆனால் அது விஷயத்தில் கவனம். அது மட்டும் இல்லை, எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்கிறவங்க பயப்படாதீங்க. ஸோ லோன் கடன் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் விஷயத்தில் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு குறையும். ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் எதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. ஆனாலும் கூட பிஸ்னஸில் ஓரளவுக்கு லாபம் உண்டு. அதே சமயத்தில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பீங்க, ரெண்டுமே நடக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான மாதமாகவும் இது இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். நான் ட்ரேடிங் பண்ணலேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், லாட்ரி வாங்குகிறேன், ரேஸில் பண்ணுறேன், எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே உங்களுக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் கூடுவதற்கான சூழ்நிலைகள், லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். குறிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு, வெளியூர், வெளி மாநிலம் போகிறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகும். இது மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வருமானம் தெரியலைங்கிறவங்களுக்கு வரும். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் எழுதுனாலும் நல்ல ரிட்டர்ன் கிடைப்பதற்கான வாய்ப்பு, மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இந்த மாதத்தில் அரசியலில் இருக்கீங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம். அதுக்கப்புறம் அரசியலில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவோ, எந்த அளவுக்கு இம்யூனிட்டியை கூட்டுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. ஸோ இந்த மாதத்தில் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்தஸ்து கூடும், புகழ் கூடும். ஆனாலும் கூட இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். நண்பர்களால் மகிழ்ச்சி, நண்பர்களால் பிரச்சனை எல்லாமே கலந்து இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. குழந்தைக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். ஆன்மீகமான விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்கிற வழிபாடு பண்ணுங்கள், சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை, நரசிம்மரையும் நல்ல கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.